தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எஸ்ஐஆர் வந்து கட்டாயம் இப்ப தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு எடப்பாடி பழனிசாமி இப்ப சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆர் வந்து கட்டாயம் இப்ப தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு எடப்பாடி பழனிசாமி இப்ப சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆர் தேவைன்னு சொல்றாரு. இப்ப இவ்வளவு காலத்துல எஸ்ஐஆர் தேவைன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இப்படி இது போயிருக்காரு, கோர்ட்டில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் திமுக பெட்டிஷனில் அதில் அவரே ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து வேறு வேலை இல்லை, அதனால விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நாங்கள் கவலைப்படல, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துருக்கோம். நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம்ல, நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதுக்கு பிறகு பாருங்க. கூட்டத்தை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு மனசுக்கு? கூட்டத்தை பார்க்கறது இல்லை, எப்போதுமே எங்களுக்கு மனசு நல்லா எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றினாலும் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றினாலும் எதிர்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வேலை கிடையாது, செஞ்சாகணும். சார் 26 தேர்தலில் 4 முறை போட்டி இருக்குங்கிறாங்க. 26 தேர்தலில் எத்தனை முனை போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். எதிர்கட்சிகளோட பலவீனத்தை பலமா பாக்குறீங்களா எப்படி சார்? எதிர்கட்சிகளோட பலவீனத்தை பலமா பார்க்கல, பலவீனமா பார்க்கல. நான் எங்க வேலையை பார்க்குறோம்.